உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் and the presence of the Holy Spirit உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் With the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னமும் and with the presence of the Holy Spirit, உங்களோடும், it is with you, உங்கள் குடும்பத்தோடும், with your family, உங்கள் பிள்ளைகளோடும், with your children. நீங்கள் போகின்ற எல்லா பாதையிலும் இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டே இருங்கள். It is accompanying you wherever you are going. அது நம் வாழ்க்கைக்கு மிகுந்த பாதுகாப்பு. That brings a great protection to our life. விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள் என்று பார்க்கிறோம். When you believe, you can see the glory of God in your life. அதனால் விசுவாசத்தோடு இருப்போம். So today, have faith in God. விசுவாசமானது நம்பப்படுவதற்கு உறுதி. Faith is the things which is unseen. காணப்படாதவைகள் ஆனால் நிச்சயம். You didn't see the things, but it is permanent. விசுவாசிப்போம். Let us believe. ஆபிரகாம் என்ற மனுஷன் When you look at the life of Abraham, தான் போகின்ற இடம் என்னதென்று அறியாதபடி he doesn't know the place where he is going. புறப்பட்டு போனான். He moved. அதுபோல் Likewise, நாம் தேவனை பார்க்க வேண்டாம். we don't need to see God virtually. தேவன் இருப்பதை எப்போதும் உணர்வோம். Let us believe God is always with us. ஆம், Yes, அது நம் வாழ்க்கையிலே that brings in our life, ஒரு தெளிவை கொடுக்கும். it will bring a clarity in our life. இந்த வழியிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Let's meditate today on God's word. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் Philippians 2ஆம் அதிகாரம் chapter 2 10ஆம் வசனம். verse 10. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு That at the name of Jesus every knee should bow, of things in heaven and things in earth and things under the earth. இந்த உலகத்தில் எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் பிறந்து வாழ்ந்து மரித்திருப்பார்கள். We can see in this world millions of people have been born, dead and reached to heavens. இன்றைக்கு நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Present time we are living in this world. வாழ்கிற எல்லோரும் மரிப்பார்கள். The people who are living right now one day will get dead. நமக்கு பின்னால் பிறக்கின்றவர்கள் எல்லாம் குழந்தைகள் எல்லாம் வாழ்வார்கள். After that the next generation will be coming. இத்தனை பேரும் All these people, யாரை நோக்கி பார்க்க வேண்டும், to whom they should look at, யார் சமூகத்திலே தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. to whom's present they should be getting humble. It is saying, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு என்று பார்க்கிறோம். at the name of Jesus every knee should bow, of things in heaven and things in earth and things under the earth. வானோர், It is saying things in heaven. அங்கே ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தூதர்கள் தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். There are millions of angels who have been there and worshipping God there. பூதலத்தோர் என்று சொல்லும்போது பூமியை பார்க்கிறோம். And things in earth means it is representing present world. இதில் இருக்கிற யாவரும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்றுதான் தேவ சட்டமா இருக்கிறது. God has given a rule to the people who are living right now should look unto God. ஆனால் அநேகர் அதை பார்க்காதபடி இருக்கிறார்கள். But many did not looking at God today. அதோடு மாத்திரமல்ல பூமியின் கீழானவரோடு கூட பார்க்கிறோம். And it is also mentioning and things under the earth. மரித்தவர்களுக்கும் அவர்தான் தேவன். He is a God for dead. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனுஷனுக்கும் அவரே தேவன். For every human being and every living things created in the world, He is the Lord. இயேசு ஒருவர்தான் தேவன் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. Jesus is the Lord to everyone. அவர் பாதத்தில் தான் யாவரும் அமர வேண்டும். In His feet only everyone should sit down. அவர் சமூகத்தில் தான் யாரும் முழங்கால்கள் முடங்க வேண்டும். In His presence only every knee should bow. எப்பேற்பட்ட ராஜாவா இருக்கலாம், Whether he may be a king, புகழ்பெற்ற மன்னனா இருக்கலாம், he may be a famous king also. இன்றைக்கு உலகத்தை ஆளுகிற சிறந்த அதிபதிகளாய் இருக்கலாம், The people who are controlling this entire world also, வல்லரசு நாடுகளை ஆளுகிற அதிபதிகளாய் இருக்கலாம், even the presidents of familiar countries. ஆனால் But அத்தனை பேரும் all the people அவர் சமூகத்தில் in His presence, தங்களை தாழ்த்த வேண்டும். they should bow. அவர்தான் மீட்பை கொடுக்க முடியும். He is the one who gives salvation. அவர்தான் விடுதலை கொடுக்க முடியும். He is the one who gives freedom. தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்த மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். Many people have came and given freedom to the nations. விடுதலை வாங்கி கொடுத்தாலும் Even they give freedom, அவர்களுக்கு விடுதலை வேண்டும். they need a freedom. அந்த விடுதலை யார் கொடுக்க முடியும்? Who can able to give that freedom? எந்த நாமம் கொடுக்க முடியும்? In which name they can be saved? உலகத்தில் கோடிக்கணக்கான நாமம் இருந்தாலும் Even though there may be millions of names, இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவில்லை என்று பார்க்கிறோம். without the name of Jesus no human one can be saved. அதோடு மாத்திரமல்ல, பவுல் சொல்லுகிறார், Not only that, Paul is saying, அவருடைய நாமத்துக்கு முன்பாக
At the name of Jesus, இயேசுவுக்கு முன்பாக முழங்கால்கள் முடங்கவே வேண்டும். every knee should bow. அந்த முழங்கால்கள் முடங்குவது என்பது The knee which is bowing means தங்களை தாழ்த்துவது. it is showing humbleness. ராஜாவாக இருந்தாலும் தாழ்த்த வேண்டும். Even though he is a king, he should humble. தேசத்தில் அதிபதியாக இருந்தாலும் தாழ்த்த வேண்டும். Even the leader of a nation, he should get humble. அவரே மேலான நாமமாய் இருக்கிறார். His name is great above everything. அவரே மீட்கும்படி நாமமாய் இருக்கிறார். His name brings a redemption. அப்பேற்பட்ட நாமத்தை Another name. நாம் தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே Since we know his name, நாம் பாக்கியவான்கள். we are a blessed people. நாம் விசேஷமானவர்கள். We are a special people. இதையெல்லாம் யோசிக்கிறோமா? Are you thinking about these things? பாரங்கள், We are thinking about our பலவிதமான burdens. சோதனைகள், We are thinking about all the pains, வேதனைகள், tests, எதிர்கால குழப்பங்கள், our future fears. பயங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். We are thinking about our fears only. இவருடைய மேன்மை எண்ண முடியாதபடி நம்முடைய நாட்கள் வீணாய் போகிறது. We are not looking at how blessed we are. அவர் நாமமே எல்லா நாமங்களுக்கு மேலானது. His name is only great name above everything. முழங்கால்கள் யாவும் முடங்கத்தக்கதான நாமம். Every knee will be bowing down. ரட்சிக்கப்படும்படியான உன்னத நாமம். His name has been given for அந்த salvation. நாமத்துக்காக Not his name. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called. அழைக்கப்பட்ட நாம் We have been called. அனுதினமும் On day to day தேவனை life, ஸ்தோத்திரிக்கவும், we should praise God daily. தேவ நாமத்துக்காக மகிமையை வாழவும், We should live the glory of God. அநேகருக்கு சொல்லும்படி ஒப்பு We கொடுப்போம். have to share that gospel. ஆண்டவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். God want to do a miracle for அந்த you. அனுபவத்தில் போகும்படியாக When we walk in that நம்ம ஒப்பு experience, கொடுப்போமா? surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, வானத்தின் கீழே under the heaven, பூமியின் மேலெங்கும் above the earth, உம் நாமமே உயர்ந்த நாமம். your name is great name. உம் நாமம் சாதாரணமான நாமம் அல்ல. Your name is not a normal one. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும், All the people of the earth, எங்களுக்கு முன்பாக வாழ்ந்து மரித்தவர்களும், the people who lived before our generation, வாழ்கிற நாங்களும், the people who are living right now, எங்களுக்கு பின்னால் பிறக்க போகின்ற குழந்தைகளும் after the people who are coming to our சமூகத்திலே generation, முடங்கியே ஆக வேண்டும். every knee should bow. எல்லோரும் தாழ்த்த வேண்டிய உன்னத நாமத்தை Every one should get நாங்கள் humble. ஸ்தோத்திரிக்கிறோம். We are praising that name. இதனால் விசேஷமான ஜனங்களை So we are special people, Lord. ரீபாலா சந்தலா Thank you, Lord. லீகாபலா பலபதுரு Thank you, Lord. நன்றிடுமை துதிக்கிறோம். Thank you, always. விசேஷமான எங்களுக்கு Special people like விசேஷமான காரியங்களை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். you are going to do a special thing in our lives. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். Take control of us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.